ஹலோ பசங்களா! நம்ம இனிமேல் லைட்டாக பேக்கிங்லாம் பற்றி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குக்கீஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஓட்ஸு, அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாட்டு சர்க்கரை, ட்ரை ஃப்ரூட்ஸும் சீட்ஸும் உங்களுக்கு என்னென்னலாம் விருப்பமோ என்ன அளவோ எடுத்துக்கோங்க. ஆனால் மொத்தம் 50 கிராம்ஸ் இருக்கணும். எக்கு ஆப்ஷனல், பட்டர், சால்ட்டு, பேக்கிங் சோடா, அப்புறம் சோடா உப்பு. கொக்கோ பவுடரும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஓட்ஸையும் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ரெண்டுத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரூம் டெம்பரேச்சர்னாக்கா இந்த மாதிரி அமுக்குனாக்கா அமுங்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரீஹீட் பண்ணியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது குக்கீஸ் நல்லா வராது. அதனால் முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சு ஸ்பூனில் எப்படி அமுக்குனோம்னா அப்படியே மசியணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் போட்டு ஹேண்ட் பிளெண்டர்லேயும் பண்ணலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் பிளெண்டர்னால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருக்கேன். சும்மா ஒரு 5 மினிட்ஸு ஹேண்ட் பிளெண்டர் சும்மா கையில் ஹேண்ட் பிளெண்டரில் பண்ணிங்கனாக்கா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி லோ ஸ்பீடில் அடிச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த மாதிரி க்ரீமியாக வரணும். அடுத்தது அதோட ஒரு எக்கு, வெனிலா எசன்ஸ் ரெண்டும் போட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைனாக்கா ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். என்ன ஃப்ளேவர் வேணாலும் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரே ஒரு முட்டையை உடச்சி போட்டுக்கோங்க. முட்டையை போட்டு அடிக்கும்போது வெறும் 30 செகண்ட்ஸ் தான் அடிக்கணும். அதுக்கு மேலே அடிச்சிங்கனாக்கா ஒரு மாதிரி பிரியாக வரும். நான் இப்போ ரியல் டைமில் எவ்வளோ நேரம் அடிக்கிறேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் முட்டை வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். முட்டை போட்டிங்கனாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதே டேஸ்ட்டு முட்டை போடாட்டினாலும் வரும். பாருங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் தான். எல்லாம் சும்மா கலந்து கொடுத்தீங்கனாக்கா போதும். ரொம்ப போட்டு ரொம்ப நேரம் போட்டு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. முட்டையில் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக வரும். அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். முட்டை போடலின்னா அந்த 2 டேபிள் ஸ்பூன் மாவு நம்மளுக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நான் எக்லெஸ் குக்கீஸும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது மாதிரி எடுக்கும்போது சும்மா கொஞ்சம் நேரம் அப்படி மேலே தூக்கிட்டு அடிச்சிங்கனாக்கா அந்த பிளேடு க்ளீன் ஆகிடும். அடுத்தது இந்த சால்ட்டெல்லாம் போட்டுக்கோங்க. சால்ட்டு, சோடாப்பு அதெல்லாம் போட்டுட்டு இந்த சீட்ஸ், நட்ஸ் பவுடர் அதையும் போட்டுருங்க. இனிமேட்டுக்கு நம்ம பீட்டர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். கேழ்வரகு மாவு அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இனிமேட்டு நம்ம கையால் தான் இப்போ செய்யணும். இனிமேட்டுக்கு பீட்டர்லாம் தேவையில்லை. கொக்கோ பவுடர் இதுவும் நம்ம டேஸ்ட்டுக்கு தான், இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னாக்கா எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் குக்கீஸ். சும்மா ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போதும். இது கொஞ்சம் கசப்பான கொக்கோ பவுடர். நிறைய போட்டிங்கன்னா கசப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான். இனிமேட்டுக்கு நம்ம கையாலேயே பிசைஞ்சிக்கலாம். போட்டு அழுத்தி சப்பாத்தி மாவு அந்த மாதிரிலாம் பிசையாமல் கலந்து கொடுக்குற மாதிரி பிசைங்க. சாஃப்டாக பிசையணும், அவ்வளோதான். சாஃப்டாக பிசையும்போது நம்ம முட்டை போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு லைட்டான ஒரு பிசுபிசுப்பு கன்சிஸ்டன்சி வரும், எக்கு போட்டதுனால. ஆனாலும் நம்ம ஓட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த ஓட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணும். இப்போ கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டாக உங்களுக்கு அந்த வெல்லம்லாம் கரைய ஒரு லூஸான கன்சிஸ்டன்சி வரும்.
பாருங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். பிசு பிசுன்னு இருக்குதா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்காக ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கனாக்கா இந்த ஓட்ஸும் நட்ஸும் சீட்ஸும் அந்த ஈரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வெண்ணெயை வந்து நல்லா தடவிக்கோங்க. தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதில் வந்து அந்த பேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே இந்த பேப்பரில் வைக்க வேண்டியது தான். ரொம்ப அழகாக வைக்கணும்ல இல்லை, நான் வந்து கொஞ்சம் நான் இஷ்டத்துக்கு வச்சுருக்கேன். சும்மா வீட்டில் தானே சாப்பிட போகிறேன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் பொறுமையாக அழகுபடுத்துறதுக்காக ரொம்ப அழகாக செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சும்மா இந்த மாதிரி பால்ஸாக அரிசியை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே அவனையும் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டிசைன்லாம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஃபோர்க் வச்சு லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அப்படி இல்லைனாக்கா நம்ம பீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட்டர் வச்சு கூட இந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன இஷ்டமோ என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. வச்சுட்டு குக்கீஸ் எப்போவுமே டைம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஆற விட்ட பிறகு எடுத்தால் தான் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாகவும் நல்லா பொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். உடைச்சோம்னாக்கா அப்படியே தூள் தூளாகுது பார்த்தீங்களா. நம்ம வந்து கோதுமை மாவு மைதா மாவு எதுவுமே சேர்க்கல, ஃபுல்லாக ஹெல்த்தியான ஐட்டம்லாம் வச்சு வீட்டிலையே செஞ்சுருக்கோம். வெறும் பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் வந்து அடுத்த பேட்ச் மாவில் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா, மிச்சம் இருந்த மாவில் சும்மா ஒன்றா செய்யாமல் இந்த மாதிரி தட்டிக்கங்க. தட்டிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். லைட்டாக மேலெல்லாம் சமன்படுத்திட்டு உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேகமாக செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு, டைம் இல்லை. உங்களுக்கு என்ன ஷேப்பெல்லாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல, சாப்பிட்டா நல்லா இருக்கணும் அவ்வளோதான். இருந்தாலும் அழகாக பண்ணாக்கா நல்லது தான். உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டதுனால உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஃபினிஷிங் வராது. ஏன்னா நட்ஸு சீட்ஸ் எல்லாம் அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்கிறதுனால வலுவலுன்ட்டு அந்த சாதாரண குக்கீஸில் இருக்கிற ஒரு டிசைன் வந்து இதில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ட்ரேயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றையும் நகர்த்தி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வேகும்போது ஃபுல்லாக நல்லா வேகும். ஒட்டி இருந்துச்சுனாக்கா கஷ்டம். அதனால் ஒரு ஃபோர்க் வச்சு மெதுவாக இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அதே தான் 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதுவும் நல்லா சாஃப்டாக இருந்தது. அவ்வளோதான் பசங்களா, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்டு ஹெல்த்தி. ஓகே, ஹெல்த்தி குக்கிங். தேங்க்யூ.